டூம் ஓகேங்க. டூம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்னன்றதை இன்னைக்கு பார்ப்போம் இப்போ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டூம் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ இது எப்படி வந்துச்சு, லைக் இது ஒரு ஒரு வெப்பேஜ் வந்து எப்படி லோட் ஆகும், எப்படி டிஸ்பிளே ஆகுது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நோட்னா என்ன, ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, லைக் இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ டினா டாக்குமெண்ட், லைக் ஒரு HTML இருக்கும், லைக் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், இதுமாரி சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்னா HTML மட்டும் கிடையாது, ஸோ எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைரார்ச்சியா இருக்கும், லைக் இந்த மாதிரி ரூட் எலமெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்னா, ஸோ டாக்குமெண்ட்னா ஒரு HTML பேஜ் வச்சுக்கும். இந்த HTML பேஜ்ல HTML ரூட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட் தனியாக இருக்கும், இது ஒரு எலமெண்ட். அண்ட் அப்புறம் இதில் பாடி ஒரு எலமெண்ட் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக பிரியும், லைக் எப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் போடுறோம்னா அது ஏ டேக். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்டாக்டர்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஹைரார்ச்சியா இருக்கும், ஒரு ட்ரீ ஃபார்ம்ல இருக்கும் ஓகேங்களா. இதுதான் நம்ம டூம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி வந்துச்சுன்னு ஓகேங்களா. டூம் ஏன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஸ்கேப்பும் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ரொம்பவே அந்த ப்ரௌசர் மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரொம்பவே பாப்புலரா, ரெண்டுத்துக்குமே ஒரு வார் நடக்கும் ஓகேங்களா. ஒரு ப்ரௌசிங் வார், வெப் வாரே நடக்கும் ரெண்டுத்துக்குமே. நான் தான் பெருசு, நீங்க தான், இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1990s பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்பவே நெட்ஸ்கேப் வந்து ரொம்பவே கொஞ்சம் பாப்புலரா இருந்தா. ஃபர்ஸ்டே அதுதான் வந்து முதல்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டூம்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ டூம்னா லெவல் 0 சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு லெவல் இருக்கும். ஸோ லெவல் 0 கொண்டு வந்தாங்க. அது வந்து லீகசி டூம்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கொண்டு வந்தோடனே இது ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சு. அந்தனுக்கு அப்புறம் W3 கன்சோல்னு சொல்லுவாங்க, W3C சொல்லுவாங்க. பட் அப்படின்னா என்னன்னா வேர்ல்டு வைடு கன்சோர்டியம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2005ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் எக்மா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ற எல்லா ப்ரௌசருக்குமே வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த டூம் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. நார்மலா ஒரு பேஜ் எப்படி லோட் ஆகுது, எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட், நீங்க வந்து ஒரு பேஜ்ல ரெக்வஸ்ட் அப்புறம் ரெஸ்பான்ஸ் அப்புறம் பில்ட் ஆகும், அதுக்கப்புறம் ரெண்டர் ஆகும். இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் ஒரு ப்ரௌசருக்கு. லைக் நீங்க பாருங்களேன், நான் ஒரு பட்டனை கிளிக் பண்றேன். இந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் பேஜ் லோட் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகுது. அப்படின்னா நீங்க ஒரு யூஆர்எல் மேல ஒரு ப்ரௌசர் இருக்குல்ல, ப்ரௌசர்ல வந்து மேல ஒரு யூஆர்எல் போட்டிருப்பாங்கல்ல, நீங்க அதுல போய் ஏதாச்சும் டைப் பண்ணா கூட வந்து ப்ரௌசர் வந்து நேவிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேவிகேட் ஆகும் இருக்குல்ல, ஸோ அதுதான் ரெக்வஸ்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த ரெக்வஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், சர்வருக்கு போயிட்டு ஃபைல வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும். லைக் இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு வெப் பேஜ் இப்படி இருக்கு, லைக் பேஜ் ஓகேங்களா. அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா HTML பேஜ் இருக்குது, அண்ட் CSS தனியா நமக்கு இந்த மாதிரி ஸ்டைலிங் இருக்குது. தென் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லைக் இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா. CSS ஜாவா ஸ்கிரிப்ட். HTML வேலை என்னன்னா வந்து ஒரு பேஜ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுன்ற வந்து HTML வேலை. ஸோ ஸ்டைல்ன்றது என்னன்னா எப்படி வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஹெலோனோ டெக்ஸ்ட்னா இப்படி கலர் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த CSS வேலை. ஸோ மெயின் இதெல்லாம் ஒரு ஃபைல்ஸா இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஃபைல்ஸா வந்து நீங்க சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ப்ரௌசர் என்ன பண்ணுது, இந்த சர்வர்ல ஸ்டோரேஜ் இப்போ நான் சொன்னேன்ல HTML CSS அந்த ஜாவாஸ்கிரிப்ட், இந்த ஃபைல்லாம் சர்வர்ல இருக்கும் ரைட். இப்போ என்ன வச்சுக்கோங்க, ப்ரௌசர்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது, HTML ஹெட்டர் ரெக்வஸ்ட் போகும், கெட்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் போகும் சர்வருக்கு. போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் என்ன ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். நான் அன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இது ஓகேங்களா. அண்ட் பாஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பாஸ். உங்களுக்கு அந்த சர்வர்ல இருக்க ஃபைல்ஸ் வந்து உங்க ப்ரௌசருக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆகும், ஒவ்வொரு ஃபைல்ஸா வந்து செக் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் அப்புறம் இந்த ஹெட்ஜ் இந்த மாதிரி உங்களுக்கு டோக்கன்ஸ் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்டா வந்து செக் பண்ணுது. செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டூம் ஆப்ஜெக்டா உங்களுக்கு மாறும். நான் அது கடைசியை காமிக்கிறேன் எப்படி டூம் ஆப்ஜெக்டா மாறுதுன்னு. பட் ரெண்டர் ஆகுது உங்களுக்கு, இப்போதான் சொல்லுவாங்க ரெண்டர் ப்ராசஸ் ஓகேங்களா. தென் இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து பில்டு. ஸோ பில்டுல என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு டூம் ஆப்ஜெக்ட் பில்ட் பண்றது, லைக் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இதே மாதிரி பில்ட் பண்ணுறது உங்களுக்கு டூமா பில்ட் பண்ணும். அதே வந்து CSS இருந்துச்சா அது வந்து CSS சொல்லுவாங்க, CSS வந்து ஆப்ஜெக்ட் மாடல் சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து ரெண்டர் டீயா மாறும். ரெண்டர் டீனா ஒன்றும் இல்லை, இந்த மாடல்ல உங்களுக்கு மாறும். லைக் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதான் வந்து டூம் ஓகேங்களா. பில்ட் டூம் இதான். ஸோ இங்க இருக்குல்ல, இதான் பில்ட் டூம். உங்களுக்கு வந்து ஒரு HTML டேகா இருந்தா, நான் ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இன்ட்ரோ கொடுத்தோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அப்புறம் நோட்ஸ்னா என்ன மாதிரி இருக்கும். ஸோ நோடுன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, ஸோ எலமெண்ட் நோடு, டெக்ஸ்ட் நோடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த P இருக்குல்ல, ஒரு பேராகிராஃப் டேக், இது வந்து எலமெண்ட் நோடு. அண்ட் இங்க டெக்ஸ்ட்னா இது வந்து டெக்ஸ்ட் நோடு, இதுதான் வந்து நோடு ஓகே. அவ்வளவுதான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்மளுடைய மைண்ட் இருக்குல்ல, ஸோ அது மசில் மாதிரி ஓகேங்களா. அது வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவ்வளவுதான், நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.